எங்கள் பேர் பி.கே. கணேஷ் ரெட்டி, தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில தொண்டராணி ஒருங்கிணைப்பாளர். நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வனக்கோட்டம் ஜவளகிரி வனச்சரகத்துக்கு உட்பட்ட உப்புனூர் ஊராட்சி, தாசரப்பள்ளி மற்றும் ஒற்றப்பாளையம் கிராமங்களில் யானைகள் தொடர்ச்சியாக 3 நாளிலிருந்து கூட்டமாக குட்டி யானைகளோட கூட்டம் தக்காளி, பீன்ஸு, வெள்ளரிக்காய், மாமரங்கள் மரங்கள் எல்லாம் முறித்து சாப்பிட்டு இருக்கிறது, பலாப்பழம் அல்லது பீன்ஸு உள்ளிட்ட அனைத்து பயிர்களையும் சேதாரம் படுத்தி இருக்கிறது. இப்படி இருக்கும்போது வனத்துறையினர் 3 நாள்லேருந்து விவசாய நிலங்களுக்கு பார்க்குறாரு. இந்த பார்த்த உடனே சும்மா ஒரு போட்டோ எடுத்துகிட்டு கவனம் போயிடுவாரே தவிர, இந்த யானைகள் 3 நாளாக தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கிறது. இதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் என்பது ஒரு யோசனையில் இல்லாது இவங்க வேண்டிப்பட்ட ஆளுங்களை ஒரு ஊருக்கு ஒரு ஆளை வைத்து கொண்டு யானை வந்திருக்கா வரலையா அப்படின்னு தெரிந்து கொண்டு இந்த மாதிரி வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள். இது இல்லாத ஜவளகிரி வனச்சரகத்தில் தனி செக்ஷனில் இருக்கிறவங்க, ஃபாரஸ்ட் ஆகட்டும், கார்டு ஆகட்டும், இல்லை வாட்சர்களாகட்டும், இவங்க எல்லாமே எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறாரு, எங்கேயோ ஒரு இடத்துல யானை வருது இடத்துல இவங்க வரமாட்டார். வராத இருக்கிற இடத்துல இவங்க சில ஆட்களை வைத்துக்கொண்டு பல முறைகேடுகளுக்கு ஈடுபட்டு கொண்டு இந்த யானைகள் தடுத்து நிறுத்தணும் என்ற ஒரு நோக்கம் இவங்களுக்கு இல்லை. இப்படி இருக்கிறதுனால உயர் அதிகாரிகள் இவங்கள மேலே தக்க நடவடிக்கை எடுக்கணும். அல்லது இந்த யானைகள் சேதாரம் படுத்தி இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகள் இப்போ உப்புனூர் ஊராட்சி தாசர்பள்ளி கிராமத்துக்கு சேர்ந்த பிரபாகர் ரெட்டி, ஒற்றப்பாளையம் கிராமத்துக்கு சேர்ந்த சில விவசாயிகள் அல்லது மாமல்லபுரத்தில் இருக்க பல விவசாயிகள், ராமகிருஷ்ணா ரெட்டி, ஜெயராம ரெட்டி, ஹனுமந்தப்பா உள்ளிட்ட பல விவசாயிகள் சேதாரம் ஆகியிருக்கிறது. இவர் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் போகிறாரு. இதுக்கு வனத்துறை உயர் அதிகாரிகள் இதுக்கு எவ்வளோ சேதாரம் ஆயிருக்குதோ அவ்வளோ சேதாரத்துக்கு உண்டான ஆவணங்கள் ரெடி பண்ணி இந்த விவசாயிகளுக்கு இந்த நஷ்ட ஈடு வழங்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அல்லது மாங்காய் இந்த ஆண்டில் ரேட் இல்லாத விவசாயிகள் நாங்கள் அடிச்சிருக்கக்கூடிய மருந்துக்கு கூட காசு வராது அப்படின்னு சொல்லி தோட்டத்தில் காலையிலேருந்து சாயங்காலம் தோட்டம் பார்க்குறாரு. எல்லாமே இந்த பூச்சி விழுந்துட்டு எல்லாமே கீழே உதிருது. எந்த ஜூஸ் ஃபேக்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போனால் கூட ஜூஸ் ஃபேக்ட்ரியில் ₹1 ₹2 பார்க்குறாரு. இதுக்கு என்ன ரேட் வேணும் அப்படின்னு சொல்லி விவசாயிகள் இந்த மருந்து காசாவது வரட்டும் அப்படின்னு சொல்லி காத்திருக்கிறார்கள். இப்படி இருக்கும்போது சூழ்நிலைமையில யானைகள் கூட்டமாக இந்த சேதாரம் படுத்தி இருக்கிறது. இதுக்கு வனத்துறையினர் இந்த காட்டு யானைகளை உள்காட்டுக்கு துரத்தணும், அல்லது உடனடியாக இந்த இரும்பு ரோம்பு வேலி போட்டு அமைக்கணும் அப்படின்னு சொல்லி நம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் அல்லது மாநில தொண்டராணி ஒருங்கிணைப்பாளர் பி.கே. கணேஷ் ரெட்டி நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.